நமக்கும் இபி பில்லு 2500 ரூபாய்க்கு மேலே தான் வருது. நம்ம ஒரு சோலார் பேனலை வாங்கி சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் இனி இபி பில்லே கட்ட தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. யாருக்கு இந்த சோலார் பேனல் வந்து செட் ஆகும்? ஒரு நடுத்தர மக்கள் வந்து இந்த சோலார் பேனல்னால் பயனடைய முடியுமா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் எதை வச்சு மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர மக்களை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷனை வச்சு 500 யூனிட்லேருந்து 1500 யூனிட்டுக்குள்ளே நம்ம எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த நடுத்தர வர்க்கத்தில் வரோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு கீழே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 500 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டிட்டு போயிடலாம். 1500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சோலார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன். இந்த 500க்கும் 1500க்கும் இடையில நம்ம ஒரு யூனிட்டை வந்து எடுத்துக்கலாம். உதாரணமாக 750 யூனிட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 750 யூனிட்டுக்கு டான்ஜெட்கோ கேல்குலேட்டரில் நீங்கள் போட்டு எவ்வளவு ப்ரைஸ் இபி பில்லு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3430 ரூபா வரும். இது வந்து தோராயமான கணக்கு, இதில் கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். இந்த 750 யூனிட் அப்படின்றது 60 நாளைக்கு. நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 12.5 யூனிட் வரும். இந்த 12.5 யூனிட்டுக்கு நம்ம எவ்வளவு லோடை ஒரு நாளைக்கு தோராயமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தோம்னா, இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் 2 kVAக்கான லோடு இருக்குது. 2 kVA அப்படின்றது நம்ம வேரியபிள் ஆகக்கூடிய லோடு அப்படின்றதுனால இதை kVA அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை கிலோவாட்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ 2 கிலோவாட்ஸ். இந்த 2 கிலோவாட்ஸ் அப்படின்றது எல்லாத்தோட அப்ளையன்ஸ்லேயுமே அதோட வாட்டேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டேஜையும் நம்ம கூட்டும் போது அது 2000 வாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து 2 கிலோவாட்ஸ். ஸோ அந்த 2 கிலோவாட்ஸில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஏசி இருக்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி 4 லைட்டு, 4 ஃபேன், இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா தோராயமாக 2000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்ஸஸோட பவர் வந்து இருக்கும். நம்ம வீட்டில் 2000 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எப்போதுமே இந்த 2000 வாட்ஸை பயன்படுத்திகிட்டே இருக்க மாட்டோம். நமக்கு எங்கே தேவையோ அந்த சமயத்தில் மட்டும் நம்ம அப்ளையன்ஸை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ ஒரு 1600 வாட்ஸு 8 மணி நேரம் ஓடுறதா நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு நாளைக்கு 12.8 யூனிட் வந்து வரும். இந்த 12.8 யூனிட்டை நம்ம 60 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா 750 யூனிட்டு கிட்ட தான் வரும். அப்போ 750 யூனிட் நமக்கு மாதத்துக்கு வருது அப்படின்னா ஸோ நமக்கு வீட்டில் 2000 வாட்ஸ் கிட்ட லோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கேல்குலேஷன் எல்லாமே 15% கூடவோ இல்லை குறையவோ இருக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து தோராயமான கணக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆத்தர் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 வாட்டி தோல்வியை சந்திச்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஏன் நம்ம இப்படி பார்க்கக்கூடாது? எந்தெந்த 10,000 வழிகளில் அந்த பல்பை செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம்ல. இந்த வரிகள் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது இல்லையா? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தளர்ந்து போயிட்டாலும் கூட நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கருவி இந்த புத்தகங்கள். குக்கு எஃப்எம் அப்படின்றது ஆடியோ புக் லைப்ரரி. இதில் எல்லா விதமான புத்தகங்களும் நம்மளால் காதால் கதையாக கேட்க முடியும். இதில் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பலவிதமான புத்தகங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா புக்குக்கும் சேர்த்து சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 199 ரூபா தான். EF50 அப்படின்ற கோடை பயன்படுத்தினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற முதல் 250 பேருக்கு தான் இந்த கூப்பன் கோடு வேலை செய்யும். சோலாரில் நிறைய டைப் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் அப்படின்ற 2 டைப் இருக்குது. ஆஃப் கிரிட் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. நமக்குன்னே ஒரு சோலார் பவர் ஸ்டேஷன் வச்சு அதிலேருந்து நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பவரை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இரவு நேரங்களில் பயன்படுத்துறது தான் ஆஃப் கிரிட். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வீட்டில் சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆனால் இபியோட கனெக்ஷனையும் நம்ம வச்சுருப்போம். ஸோ சோலார் பவர் நமக்கு கிடைக்கும் போது நம்ம சோலார் மூலமாக பவரை பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் ராத்திரி நேரத்தில் சோலார் பவர் இல்லாதப்போ இபி எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து நம்ம பவரை பயன்படுத்துவோம். இப்போ எனக்கு அதிகமான சோலார் பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த பவரை என்னால் இபிக்கு கொடுக்க முடியும். நான் எவ்வளவு யூனிட் கொடுத்துருக்கனோ அதே யூனிட்டை என்னால் இபியிலேருந்து இலவசமாக பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி நான் இபியிலேருந்து அதிகமாக என்ன யூனிட்டை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை நான் இபி கட்டணமாக மறுபடியும் கட்டணும். சரி, இந்த ரெண்டுத்தில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன் கிரிட் தான். எதனால் அப்படின்னா ஆஃப் கிரிட்டில் நமக்கும் இபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றப்போ ராத்திரி நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருக்காது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு சோலார் பவர் இருக்காது. ஸோ அப்போது நம்ம காலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சோலார் பவரை சேர்த்து வைக்கணும். அதுக்காக நம்ம பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பேட்டரி நமக்கு அதிகபட்சமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பேக்கப் கொடுக்கும். ஸோ அப்படின்னா பேட்டரியோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், பேட்டரியோட குவான்டிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம ராத்திரி நேரத்தில் அதிகமான லோடை பயன்படுத்தணும். உதாரணமாக ராத்திரி நேரத்தில் நம்ம ஏசி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றப்போ ஸோ அதுக்கு பேட்டரி பேக்கப் சிஸ்டம் வந்து செட் ஆகாது.
அதனால் நம்ம ஆன் கிரிட் போயிடுறது நல்லது. ஸோ ஆன் கிரிட்டில் நமக்கு ராத்திரி நேரத்தில் இபியை பயன்படுத்திக்கலாம், பகல் நேரத்தில் நமக்கு சோலார் இருக்கும்போது நம்ம சோலார் பவரை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த ஆன் கிரிட்டில் சோலாரோட கெப்பாசிட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 12.5 யூனிட் நம்ம உதாரணமாக பார்த்தோம். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான யூனிட் வந்து 12.5 யூனிட். ஸோ இந்த யூனிட்டுக்கு தகுந்தாப்புலையே நம்ம கிலோவாட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு சோலார் பேனல் இருக்குது, அது 1 கிலோவாட் பவர் அவுட்புட் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் எப்படி யூனிட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட்னா ஒன்றும் கிடையாது, கிலோவாட் பெர் ஹவர். அதாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோவாட் அது கொடுக்கும் அப்படின்றது தான். இப்போ 1 கிலோவாட் சோலார் பேனல் அப்படின்னா அது 1 மணி நேரத்துக்கு 1 கிலோவாட்டை கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம சோலார் காலையில் 8 மணி நேரம் இருக்கும் சூரிய வெளிச்சம் அப்படின்னா, ஸோ அது 8 யூனிட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துக்கலாம். ஆனால் இப்போ சூரிய வெளிச்சம் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. காலையிலையும் ஈவினிங்கும் கம்மியாக இருக்கும், நண்பகலில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த யூனிட்டை வந்து நம்ம தோராயமாக 5 யூனிட் தான் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்க முடியும். ஏன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாகும் போது சோலாரோட பவர் அதிகரிக்கும், கம்மியாகும் போது இந்த பவரும் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் 1 கிலோவாட் இருக்கக்கூடிய சோலார் பேனலு 5 யூனிட் தான் தோராயமாக அதால் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 2 kVA உள்ள சோலார் பேனலை போடுறேன் அப்படின்னா என்னால் பகல்லே கிட்டத்தட்ட 10 யூனிட் வரைக்கும் எடுக்க முடியும். இந்த 10 யூனிட்டையும் நான் பகலில் பயன்படுத்த போகிறது கிடையாது. நான் பகலில் ஒரு 5 யூனிட்டை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா மீதி 5 யூனிட்டு எனக்கு EV மீட்டர் வழியாக வெளியில் போயிடும். ஸோ அந்த 5 யூனிட்டை மறுபடியும் என்னால் இலவசமாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் நம்ம எக்ஸஸாக சோலார் பேனல்லேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணாலும் கூட அது நமக்கு வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. இபியில் அது ஒரு கவுண்டிங் இருக்கும், அதை நம்ம திரும்ப இலவசமாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நமக்கு 12.5 யூனிட்டுக்கு 2 கிலோவாட் இருக்கக்கூடிய பேனலை போடும்போது நம்ம 10 யூனிட்டை தான் சோலார்லேருந்து எடுக்க முடியும். ஆனால் மீதி இந்த 2.5 யூனிட் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இபியிலேருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். ஸோ இபியிலேருந்து எடுத்து பயன்படுத்தும் போது உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, இபி கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ 100 யூனிட்ஸ், ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சு. நீ சொல்கிற அட்வான்டேஜ் எல்லாம் ஓகே தான், ஆனால் சோலாரோட விலை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சோலாரோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்த 2 கிலோவாட் கெப்பாசிட்டிக்கு வந்து ஆன் கிரிட் சோலார் சிஸ்டமோட விலை 1,20,000 1,40,000 வரைக்கும் ஆகும். அதே சமயத்தில் நம்ம 2 மாதத்துக்கு 3,500 ரூபா அப்படின்ற கணக்கில் நம்ம இபி பில்லை கட்டணும் அப்படின்னா சேம் யூனிட் 750 யூனிட்டுக்கு நம்ம 6 வருஷத்துக்கு இந்த 1,40,000 வச்சு நம்ம இபி பில்லை கட்டிட முடியும். 6 வருஷத்தோட இபி பில்லை நம்ம ஒரே டைம் பேமெண்ட்டாக இந்த சோலாருக்காக கொடுக்குறோம். இது பயனளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பயனளிக்கும். எப்போ அப்படின்னா அந்த 6 வருஷம் தாண்டி இந்த சோலார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. இப்போ சோலார் வந்து 10 வருஷம் 20 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம 6 வருஷம் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் என்னோடய பழைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் அதுக்குன்னு சில லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் அது வந்து வேலை செய்யும். இப்போ சோலார் பேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 25 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சமாக அது வேலை செஞ்சாலும் மினிமம் 20 இயர்ஸ் அட்லீஸ்ட் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யும். ஸோ அதனால் அதை விட்டுருவோம். அந்த சோலார் பேனலுக்கு அடுத்தபடியாக ஒரு டிவைஸ் இருக்குது, இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்வெர்ட்டர் எலக்ட்ரிக்கலில் இருக்கிறதுலேயே காம்ப்ளிகேட்டடான டிவைசஸில் இதுவும் ஒன்று. ஏன் இதை நான் காம்ப்ளிகேட்டடான டிவைஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பலவிதமான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சஸ் ஒரு செகண்டுக்கு பல லட்சக்கணக்கான தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகக்கூடியது. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இந்த ஒவ்வொரு சுவிட்சஸும் ஒன்றோட இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது ஒரு சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது இன்னொரு சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். இந்த சுவிட்ச் ஆன் ஆகும்போது இந்த சுவிட்ச் மறுபடியும் ஆஃபில் வந்துடணும். இந்த மாதிரி ஒன்றோட இன்னொன்று ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால அங்கே ஏதாவது 2 சுவிட்ச் அட் அ டைமில் ஆன் கண்டிஷனில் போயிருச்சு அப்படின்னாலோ இல்லை ஆஃப் கண்டிஷனில் போயிருச்சு அப்படின்னாலோ அந்த இன்வெர்ட்டரே வந்து மொத்தமாக வெடிச்சு போயிடும். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சுவிட்சஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக சரியான டைமிங்கில் ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, சின்ன ரெசிஸ்டன்ஸ் வீக் ஆயிடுச்சு, கெப்பாசிட்டர் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த இன்வெர்ட்டரே வந்து மொத்தமாக வெடிச்சு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இன்வெர்ட்டர் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அங்கே இந்த எலக்ட்ரானிக்ஸோட ஃபெயிலியர் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற எலக்ட்ரானிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. உடனே நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் பயன்படுத்த தான் செய்கிறாங்க, அதாவது பேட்டரி வச்சு ஆஃப்லைன் இன்வெர்ட்டர் பயன்படுத்த தான் செய்கிறாங்க, அதுலலாம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆஃப்லைன் இன்வெர்ட்டர், அதாவது பேட்டரி வச்சு இபி கரண்ட் இல்லாதப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த இன்வெர்ட்டர் வந்து எப்போ உங்களுக்கு பேட்டரியில் ஆன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஆன் ஆகும். அந்த இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ பவர் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் அந்த இன்வெர்ட்டர் ஆன் ஆகி ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சோலார் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எப்போம்லாம் சோலார் கிடைக்குதோ இல்லை எப்போம்லாம் பேட்டரி இன்புட் இதுக்கு கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த சோலார் இன்வெர்ட்டர் கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒர்க் ஆகிற இன்வெர்ட்டர்ஸும் இருக்குது. அதோட சர்க்யூட்டரி நல்லாயிருக்கு,
அதே மாதிரி அது நல்ல பிராண்டாக இருக்குது, நல்ல காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல சர்க்யூட் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இன்வெர்ட்டர் குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் வந்து லைஃப் கொடுக்கும். என்னதான் நம்ம சோலாரை இன்ஸ்டால் பண்ணி அதில் இன்வெர்ட்டரில் பிரச்சனை வந்தாலும் கூட, ஒரு 4-5 வருஷத்தில் இன்வெர்ட்டரில் பிரச்சனை வந்தாலும் கூட அதுக்கு நம்ம 10,000 20,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய செலவாக இருக்காது. ஏன்னா மறுபடியும் அந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு 4-5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் சோலாரை பொறுத்த வரைக்கும் அது நல்ல லைஃப் கொடுத்துச்சு அப்படின்னா அது உண்மையாகவே பயனளிக்கக்கூடியது தான். அதே மாதிரி நம்ம இன்னும் சில விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஈபியோட விலை இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதே 4-5 வருஷம் கழிச்சு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஈபியோட காஸ்ட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பணத்தோட மதிப்பும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம முன்னாடியே பே பண்ணி ஒரு சோலாரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாங் லைஃப் வந்துச்சுன்னா நிஜமாவே அது பெனிஃபிட் தரக்கூடியது தான். அதே மாதிரி 1500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் சோலாரையும் வாங்கி வச்சிருக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.